வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். கும்பராசிக்கான சுக்கிர பயிற்சி ஜூன் 8லேருந்து சுக்கிர பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பத்துக்கு 6ஆம் இடம், கடன் கடன் வரக்கூடிய இடம் கும்பத்துக்கு. இப்போ எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். சுக்கிரனாவே சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய கிரகம், சுக்கிரனாவே பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனாவே ரெக்ஸூரியான கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சுக்கிரன் மூலிமா நல்ல நன்மைகள் தான் நமக்கு தேடி வரும். கோச்சாரத்தில் சொல்கிறது, மற்ற நம்ம நார்மலாக பார்க்குறதெல்லாம் பொது பலன் தான். இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொதுவாக கோச்சாரத்தை வச்சு நம்ம சுக்கிரனுடைய பவர்ஃபுல் எப்படி நமக்கு இருக்கும், சுக்கிரனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு கோச்சார ரீதியாக சொல்கிறோம். சொந்தமாக அவங்கவுங்களுக்குன்னு அவங்க ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் தெளிவாக தெரியும். அப்போ இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கனால எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்னா, பொதுவாகவே சுக்கிரன் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ உங்களுக்கு கடன் இந்த ராசியில் இருக்க கும்பங்கிறது சனி வீடு. சனியும் சுக்கிரனும் நட்பு தான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லது தான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வர்றதை தடுக்காது. எப்பயுமே தடுக்கிற கிரகமாக இருந்தால், இப்போ நெகட்டிவான கிரகமாக இருந்தால் தடுக்கும். இது பாசிட்டிவான கிரகம். சுக்கிரங்கிறது பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகனால உங்களுக்கு பணம் வந்தால் சுக்கிரனை தடுக்க மாட்டார். இல்லை இப்போ வேறு கிரகமாக இருந்தால் தான் தடுக்கும். இப்போ இதே குருவாக இருந்தால் கண்டிப்பாக தடுக்கும், பணம் உங்கள் கைக்கு வராது, தடுத்துரும். ஏன்னா தேவகுரு அசுரகுருங்கிறது சுக்கிரனுக்கும் குருவுக்கும். இப்போ ரெண்டாவது சுக்கிரன் உச்ச குருவாக இருக்கார், கடகத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரக மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம். இந்த மாற்றத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள்னா, நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் அடைபடும். அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் கைக்கு வரும். ஒன்று இடம் விற்று கைக்கு வரும், இல்லை நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருந்தால் கைக்கு வரும், இல்லை இந்த பேங்க் மூலிமா லோன் போட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஒரு மாத ப்ராசஸுக்குள்ளேயே கொடுத்துரும். ரெண்டாவது, இது கோச்சாரத்தில் நம்ம இதை சொல்கிறோம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் 9 கோள்களும் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் அமையும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தையும் கிடைக்கும். இந்த மாதிரி சுபகாரியங்களாகவே நடக்கும். ஆனால் இதோடு சேர்ந்து அந்த கடனும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இது இருக்கிறது தான், கடன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க, கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா கும்பராசிகளுக்கும் அமையுமா அப்படின்னா, அது பொதுவான கோச்சார பலன் தானே, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வராதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தசை நடக்கும். இப்போ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு சனி தசை நடக்கும், ஒரு சிலருக்கு சுக்கிர தசை நடக்கும், ஒரு சிலருக்கு சுக்கிர புத்தி நடக்கும். இப்போ இதில் நான் இந்த கோச்சாரத்தில் சொல்லும்போது, சுக்கிரன் இந்த கும்பராசிக்கு சுக்கிர புத்தி நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டம், சுக்கிரனுடைய தசை நடந்தால் அதிர்ஷ்டம். இப்போ ஒன்றும் புத்தி நடக்கணும், இல்லை தசை நடக்கணும். இப்படி இந்த புத்திய தசையும் நடக்கும்போது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா இது நட்பு கிரகங்கள் ரெண்டும், அதனால ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுத்துரும் இந்த கும்பராசிக்கு. அப்போ இந்த ராசிங்கிறது கோச்சார பலன்கிறது நீங்கள் கிரகங்களை அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக விளக்கங்கள் கொடுக்கறது தானே தவிர, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்க போகுதுங்கிறத 100% சொல்ல முடியாது. அது உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு தான், கிரகத்தோடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் அதை துல்லியமாக உங்களுக்கு இப்படி நடக்குங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ தான் தெரியும். ஏன்னா பொது பலன்களில் எல்லாத்துக்குமே நடக்காது. ஆனால் இதே சுக்கிரன் இதே கும்பராசிக்காரங்களுக்கு இதே வசதி வாய்ப்போடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்த்துக்கு சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. வீடு வாங்குறாங்க, குழந்தை கிடைக்கிறாங்க, பணம் வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிது, அரசு வேலை கிடைக்கிது, சொந்த தொழில் உருவாக்குறாங்க. இப்படி நடக்குது தொடர்ந்து. அவங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு இதே கும்பராசி தானே எனக்கு நடக்குன்னா, அவங்களுடைய பிறப்பு நேரம் வேறையாக இருக்கும், உங்களுடைய பிறப்பு நேரம் வேறையாக இருக்கும். ஆனால் கோச்சாரத்தில் வரும்போது பொதுவாக கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும் இப்படி. ஆனால் இதில் அதிர்ஷ்டம்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கிரகங்களுடைய தோஷம் சாபங்கள் இல்லாமல் இருக்கும்போது இந்த சுக்கிரன் பணத்தை கொடுத்துருவாரு, அவங்க தொழில் மூலம் மேலே வந்துடுவாங்க. இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால், கோச்சார ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய பலன் நடக்கலை அப்படிங்கும்போது ஜனன ஜாதகத்துடைய ஜாதகத்தில் பிளானத்துடைய சப்போர்ட் இருக்காது. அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்போ நமக்கு எந்த மாதிரி கிரக சப்போர்ட் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம், அங்கே கொண்டு போய் இப்போ ஒரு பொருள் வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல, நம்ம ஒரு ஆள்னால தூக்க முடியாது, இன்னொருத்தரை கூப்பிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு கட்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஒரு பீரோ வாங்கினாலும் சரி, அதை நம்ம ஒருத்தனால தூக்கிட்டு போக முடியாது, 4 பேர் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம தூக்கிட்டு போக முடியும். அது மாதிரி நமக்கு கிரக சப்போர்ட்டுகள் நமக்கு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும்.
இப்போ நீங்கள் கோயில் வழிபாடு போகிறீங்க அப்படி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு கிரகங்களையும் தரிசனம் பண்ணுறீங்க போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆக்டிவேஷன் வேலை செய்யும். அப்போ நமக்கு எதுவுமே வேலை செய்யலை அப்படிங்கும்போது ஜாதக ரீதியாக வந்து எனக்கு எதுவும் வேலை செய்ய மாட்டேது, கோச்சார ரீதி நமக்கு வேலை செய்ய மாட்டேதுன்னா ஏதோ ஒரு மெயின் புள்ளி அங்கே தட்டுது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அடி விழுந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம அதை வந்து ஒவ்வொன்றா சரி பண்ணணும். நமக்கு எங்கே நமக்கு வந்து தடைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். கோச்சாரத்தில் தடைகள் இருக்குதா, இல்லை கரண்ட்டில் இப்போ இருக்க கரண்ட்டில் வந்து நமக்கு கிரகத்தினுடைய கோச்சாரத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குது, இப்போ கோச்சார ரீதியாக நம்ம தொழிலில் மந்தமாக இருக்குது, அப்போ நம்ம இதை என்ன கிரகத்தினால நமக்கு அந்த கோச்சார ரீதியாக கிரக தடை இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கிரக கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தொழில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும், தொழில் நல்லா ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ நமக்கு திருமணம் நம்ம 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க நடக்க மாட்டேங்குது, என்ன காரணத்தினால நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம செக் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன ஏதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓ, இவ்வளோ நாளாக நமக்கு இதனால தான் நமக்கு இவ்வளோ தடையாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும். எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உடம்புல நோய் இருந்துச்சுன்னா நமக்கு வெளியில் தெரியாது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது தான் தெரியும். அது ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது தான் என்ன நோய் என்ன மாதிரி விஷயங்கிறது நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் எங்கே தோஷங்கள் இருக்குது, எங்கே சாபங்கள் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எதனால் பிளாக்காக இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சி தான் நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் அது சரியாக நமக்கு அமைஞ்சு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இதெல்லாம் பொதுப்படையான கருத்துக்கள் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பலனை வந்து ஈஸியாக சொல்கிறத காட்டிலையும் அதுக்கான கிரகங்களுடைய தடையை நம்ம சரி பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியலோ எதுவுமே யார்கிட்ட இல்லை. அப்போ அந்த மெட்டீரியல் இருந்தால் தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்குன்னு சரி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியலை வச்சு நம்ம சரி பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது சரியாயிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம சார் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு அது நடக்கும். அப்போ எதுவுமே பொதுப்படியான விஷயத்தை கோச்சாரத்தில் வரக்கூடிய பலன்களை வச்சு நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. என்ன சார் நம்ம பார்க்குறோம், எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேது, எதுவும் நடக்கவும் மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா காரணம் என்னன்னா இதுதான். அப்போ ஒவ்வொருத்தங்களுடைய ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க. இப்போ 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ராசியில் இருக்குன்னு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி 9 கிரகங்களுடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் மனுஷனுக்குடைய எண்ணங்களோட செயல்பட ஏற்படுத்தும் அந்த கிரகங்கள். அதான் எண்ணங்களோட செயல்பாடு இருக்கும் கிரகங்களுக்கு. அப்போ அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா இந்த நான் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது டக்குன்னு அமைஞ்சிரும். இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடம்புலையும் சரி ஒரு வெளியிலையும் சரி ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாதகம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நோய் இருந்தால் தான் டாக்டர் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு மனுஷன் போகவே மாட்டான், வீட்டில் சுகவாசியாக இருப்பான். அப்போ அவன் இப்போ சுகவாசியாக இருந்து உடல் நோய் வருதுன்னா உடலுக்குள்ளேயும் கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படுத்துதுன்னு நீங்கள் தெரியணும். அப்போ கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஒருத்தங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனால் குழந்தை கிடைக்கலன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தைக்கான கிரகம் வந்து சுக்கிரன் தான். ஏன்னா இந்த விந்தணுக்கள் வந்து நமக்கு ஒரு விந்தணுக்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும். அந்த விந்தணுக்களுடைய உயிர் ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அப்போ விந்தணுக்கள் வந்து உயிர் ஓட்டம் இழைக்கும் போது குழந்தை கிடைக்காது. அப்போ அந்த விந்தணுக்களுடைய ஓட்டம் ஆக்டிவேஷன் பண்ணி சரி பண்ணணும்னா அந்த சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ கிரகங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அப்போ கிரகத்தை வந்து நம்ம சரியாக கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணும்போது நமக்கு நல்ல குழந்தைகளாக கிடைக்கும். பொதுவாகவே சுக்கிரனுங்கிற கிரகம் வந்து நல்ல ஒரு பொசிஷனை கொண்டு வர்றதுக்கு வந்து சுக்கிரன் தான் மெயின். ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை கிடைக்கணும்னா அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்ல குழந்தையாக கிடைக்கும். நம்ம பரிகாரம் பண்ணுறோம், கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னாலும் அடிப்படையாக நமக்கு எந்த மாதிரி கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம பொதுப்படையாகவே நம்ம பார்த்துட்டு போகிறனால நமக்கு சரியாக வந்து தெரியறதில்ல, எதை பண்ணுனா சரியாக இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அதனால கிரகங்களை பற்றி நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம். அப்போ சுக்கிரனுடைய யோக பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இப்போ பயிற்சியில் வந்து நல்ல மாற்றங்கள் வர்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறோம். சுக்கிரனுடைய தசையோ சுக்கிரனுடைய புத்தியோ நடந்துச்சுன்னா ஸ்டார் ஆயிடுவாங்க.
இப்போ இந்த ஸ்டார் நமக்கு ஜாதகத்தில் இருக்குதா, கோச்சாரத்தில் நம்ம சொல்கிறோம் ஜாதகத்தில் இருக்கா, ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டு இருக்காரா, ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். அது எத்தனை பாயிண்டில் வந்து அவருடைய எனர்ஜி பவர் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது துல்லியமாக தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஜாதகத்தில் கிரக சப்போர்ட்டுகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா, அதை எப்படி நம்ம சாதகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணிச்சிருவோம். இப்போ பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் இங்கே வந்து நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நான் சொல்ல உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அதை நம்ம துல்லியமாக கணிச்சு எடுத்துருவோம். என்ன கிரகம் எங்கே இருக்குது, ஏன் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, எதனால தோஷமாக இருக்குன்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிபாடுகள், அதுக்குண்டான ஆக்டிவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நேரடியாகவும் பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். அப்படி பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.